வணக்கம் சார். கதை ரெடியா? கதை ரெடி சார். இந்த கதை எதை பற்றினா மனிதநேயத்தை பற்றி சார். மனுஷனை பொறுத்தவரையிலும் மனிதநேயன்றது இயற்கையாகவே இருக்கும் சார். ஆனால் இந்த காலகட்டத்தில் மனிதநேயத்தை பழகுன்னு சொல்லி கற்றுத்தரோம் சார். எந்த அளவுக்கு நம்ம காலம் மாறி இருக்கு பாருங்க சார். இது பேஸ் பண்ணி தான் சார் என் கதை. இந்த மாதிரி எத்தனை பேர் ராஜா கிளம்பிருக்கீங்க? ஒருத்தந்து வெளில போடா. சார் இல்லை சார், இந்த கதை பிடிக்கும் சார் உங்களுக்கு சார். கனவா? கொஞ்ச நேரத்தில் உசிரே போயிடுச்சு. ஆமா, ஜனனி. ஹலோ, எங்க வீட்ல உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏய், நான் விளையாடுறியா? நானா விளையாடுறேன்? நீ தான் வேலைக்கு போகாம சுத்திட்டு இருக்க. உன் வீட்டுல ஒதுல நான் என்னடி பண்ண முடியும்? லைஃப்ல செட்டிலே ஆகாதனுக்குலாம் எப்படி எங்க அப்பா பொண்ணு கொடுப்பாரு? ஏய், காலேஜ் முடிச்சு 2 வருஷத்துல செட்டில் ஆகணும். எவன்டி செட்டில் ஆகும்? உங்க அப்பா 2 வருஷத்துல அடி செட்டில் ஆனா? செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணா 40 வயசுல தான் நீ கல்யாணம் பண்ண முடியும். எங்க வீட்ல எனக்கு வேற பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தா நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். உனக்கு ஒண்ணு புரியுதா? எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அதை நான் அச்சீவ் பண்ணணும். நீ அச்சீவ் பண்ணி கிழிக்கிறத தான் நான் பாக்குறேனே. இப்ப வேணா என் கதையை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு நாள் என் கதையை நான் படமா எடுப்பேன், அதை ஸ்கிரீன்ல போடுவேன். அன்னைக்கு நானும் பாப்பேன், அதை நீயும் பாப்ப, ஏன் இந்த ஊரே பார்க்கும். இத்தனை வருஷத்துல என்னைக்கு நீ என்ன சந்தோஷமா பாத்துட்டு இருந்திருக்க? தினம் சண்டை சண்டை. நான் உன் கூட சந்தோஷமாவே இல்லடா. சந்தோஷமா இல்லையா? நான் உன்னை சந்தோஷமா பார்த்துட்டியா? ஆமா ஜகா, நான் உன்னை மொத்தமா வெறுத்துட்டேன். வெறுத்துட்டியா? ஆமா, இட்ஸ் ஓவர். ஓவர்? ஆமா, நீ எனக்கு செட் ஆக மாட்ட. நான் என் வீட்டுல பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா இரு. மயிறு பெடி. ஒரு பாட்டு பாடுங்க. உன்ன மாதிரி காதல்ல தோத்து காயப்பட்ட நெஞ்சங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவே ஒரு பாட்டு வச்சிருக்கேன். இப்ப எடுத்து விடுறேன். பெண்ணாலே பைத்தியமா போனவள் உண்டு, அந்த ஆண்களால பைத்தியமா ஆனவள் உண்டா? பெண்ணாலே காவி கட்டி நடப்பவன் உண்டு, அந்த ஆண்களால காவி கட்டி நடப்பவன் உண்டா? பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாலா? நம்பி விடாதே பொண்ண, நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ண, நம்பி விடாதே. என்னடா எது உள்ள யாருன்னா இருக்கீங்களா? இருக்கேன். உன் வாழ்க்கையில என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும். நீ யாரு? நான் யாருன்றது உனக்கு முக்கியம் இல்லை. ஜனனி உன் லவ்வர் தானே? ஆமா. உன் ஆசை எதுவும் நடக்கல தானே? ஆமா, என் ஆசையெல்லாம் நடக்காதான். உன் ஆசை நிறைவேற நான் ஒரு வழி சொல்லவா? உன் சொன்ன நினைவு கம்மியா இருக்கு சொல்ல, நீ என்ன கேட்டாலும் உனக்கு நடக்கும். யோ, இதெல்லாம் சின்ன குழந்தை கூட நம்பாதியா. இது 2K24யா? நான் சொல்றத செஞ்சாதானே உனக்கு தெரியும். செஞ்சுட்டு சொல்லு. நான் சுய நினைவு இல்லாதப்போ நான் என்ன ஆசைப்படுறேன்னா அது எனக்கு நடக்கும். அதானே சொல்ற? சரி,
நான் ஜனனின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வீட்டில் என்னை ஒத்துக்கலை, அதனால என்னை வேணாம் சொல்லிட்டா. இப்போ நான் சோழ நினைவில் இல்லாதப்போ நான் என்ன ஆசை கேட்கணும் அது நடக்கும்ல, நீ அதை நடத்தி வை, அப்புறம் ஒன்று நம்புகிறேன், ஓகேவா? அந்த பொண்ணு எனக்கு வேணும், அவ என்ன காதலிக்கணும், ஓகே? லவ் பண்ண வை. உன் ஆசை நிறைவேற்றப்படும். ஓ, உங்களது ஆசையும் நிறைவேற்றப்படும். இன்னும் வீட்டுக்கே போலையா? அந்த குரல் சொன்ன மாதிரி இதெல்லாம் உண்மையா இருந்தா நம்ம எதுக்கோ ஜனனி கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஹலோ ஜனனி. சொல்லுடா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்புறம் என்ன விஷயம்? அதுவா, இல்ல உங்க வீட்டில் பேச வர சொல்லியிருந்தியே. ஆமா. அதான் வரலாமா வேணாமா? என்னடா கேள்வி இது? வாடா வந்து பேசு. நான் உன்னை பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீ வந்து பேசுனா போதும். சரி, நீ வந்து பேசு. நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். பை. ஓகே. மறந்துடாத. ஓகே. ஏய், மறக்காம பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்துரு. ஓகே ஓகே. ஆமாச்சான், என்னடா எப்படி இருக்கிற? எப்படி போகுது? இப்போலாம் பார்க்கவே முடியறதில்ல உன்னை. மலாயிரம் மச்சான், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது எனக்கு ஒரு பவர் கட்சிக்குதுடா. நான் சுயநினைவில் இல்லாதப்பெல்லாம் என்ன கேட்கணும் அது அப்படியே நடக்குது மச்சான். நிறைய பவர் கட்சிக்குதா? என்ன பவர் மச்சான்? மாவீரன் பவரா இல்லை ஸ்பைடர்மேன் பவரா? இல்லை நினைக்கிறேன். என்னடா டே சிரிப்பு காட்டுறா? போட டேய், போடா டேய், போட. இப்போ நான் இதை குஷ்டு சுயநினைவு கம்மியாகும்ல, அப்போ என்னோட ஆசை ஒன்று கேட்குறேன். பக்கம் பார்க்குறியா? சரி, பார்ப்போம். என்னோட கதையை யாருன்னா ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஓகே பண்ணணும், அவங்களே வந்து என்னை கூப்பிடணும், வா வந்து படம் பண்ணி கொடுன்ட்டு. இந்த ஆசையை நிறைவேற்று. டேய், போதையில் இதெல்லாம் வளர்ந்து இருக்காதரா, கம்முன்னுறா கொஞ்ச நேரம். யாரு வளர்றா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் வரும் பாரு. அந்த காலை அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் போ. ஹலோ, நான் ப்ரொடியூசர் பிஏ பேசுறேன் சார். உங்க கதையை ப்ரொடியூசர் சார் ஓகே சொல்லிட்டாரு. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா பார்த்து பேசிடலாம் சார். உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அந்த டைம் வந்து பார்த்து பேசிட்டு போயிடுங்க. நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்புறமா ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். காலை வச்சிடுறேன் சார். சொன்னது நடந்ததா? சரிவா போலாம்.
சொல்லலாம். சரிண்ணா, ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். உங்களை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுறேண்ணா. அதெல்லாம் அப்போ க்ளீன் பண்ணிடலாண்ணா. சரிண்ணா, பார்த்துட்டு அங்கே கால் பண்ணுறேண்ணா. யார் அது உட்காந்துட்டு இருக்காங்க? ப்ரோ ப்ரோ, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரில, ரெஸ்ட் எடுத்துனுக்குறேன். சரக்கு ஸ்மெல் வருது, குடிச்சிருக்காரு போலையே. ஆமாம், என்ன இப்போ? நான் தினமும் தான் குடிக்கிறேன், அதுக்கு என்ன இப்போ உனக்கு? ப்ரோ, தினமும் குடிச்சா உடம்பு தானே கெட்டு போயிடும். இல்லை, எனக்கு இருக்கிற பவருக்கு நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓ, அப்படி என்ன பவர்? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். வந்து உக்காரு ப்ரோ, சொல்கிறேன். ப்ரோ, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன? இந்த பவர் உங்களுக்கு கிடைச்சிட்டு உண்மையாகவே இருக்கட்டும். ஆசைப்பட்டது கிடைக்குன்னு நினச்சி பிடிச்சி உடம்பு கெட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆசையை கேட்கறதுக்குள்ளவே உங்கள் சுயநினைவை நீங்கள் எழுந்துருவீங்க. அப்புறம் நீங்கள் குறிக்கிறதே வேஸ்ட் ஆச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. இல்லை ப்ரோ, நீங்கள் ஆசையாக குடிக்க ஆரம்பிச்சிங்க. அந்த ஆசைகளையும் கேட்காம என்னைக்காச்சும் குடிக்கிறப்போ தினமும் குடிக்கிறீங்க. அதனால உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். டைரக்டர் சான்ஸ் கஷ்டப்பட்ட வாய்ப்பு கிடச்சிருக்கு. போய் படம் பண்ணாமல் தினமும் குடிச்சு அந்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. இந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியப்போகுது. கஷ்டப்பட்டு உழைச்சி கிடச்சிருந்தா இந்த அருமை தெரிஞ்சிருக்கும். வந்த வேலைக்கு முடிஞ்சதில்ல, உங்கள் வழியை பார்த்து கிளம்புங்க. என்னைக்காச்சும் நான் சொன்னது உனக்கு புரியும். அன்றைக்கி என்ன யோசிப்பேன் ப்ரோ. இப்பெல்லாம் யாரா மச்சான் குடிக்கிறது இல்ல, எல்லாரும் தான் குடிக்கிறோம். ஆனா எல்லாம் எப்படி வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறவங்க. நீ 24 மணி நேரமும் குடிக்கிறியாடா? ஏன் இப்படி பண்ற நீ? என்னாச்சு உனக்கு? ரொம்ப மாற்றடா மச்சான் நீ. இப்போ ஏன் கத்துற? என்ன மாறினாங்க? எனக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்குது, அது பண்றது தப்பா? உனக்கு பிடிச்சத பண்றேன்னு சொல்றியே தவிர, ஆனா அது கிடைச்ச வாய்ப்பை ஒரு வாட்டியாச்சும் பயன்படுத்திருக்கியாடா நீ? இப்போ என்ன பயன்படுத்தலன்னு சொல்கிற நீ? ஏன் ஜனனி கிடைக்கலையா? இல்லை அந்த ப்ரொடியூசர் தான் கூப்பிட்டு உனக்கு படம் வாய்ப்பு தரேன்னு சொல்லியா? ஜனனி தான் கிடைச்சிட்டான்னு சொல்றலடா. நீ ஒரு நாளாச்சும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றியா? இல்ல அவ கூட ஒழுங்கா வச்சு நீ பேசுறியா? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சரி, அதை விட்றா. டைரக்ட் ஆகணும்னு தானே உன்னோட ஆசை. அந்த வாய்ப்பு கிடைச்சது, அதையாச்சும் ஒழுங்கா பண்ணியா நீ? நான் என்ன புடுங்குறேன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருந்தா கடைசி கூட யாருமே இருக்க மாட்டாங்கடா. போ. வந்துடுறேன், இன்னைக்கு முச்சிடலாம். என்ன சார், உன்னை எங்கேயோ பார்த்துக்கிறேன் சார். எங்கே பார்த்துக்கிற சார்? நீ என் கனவுல வந்த சார். அப்படியா? நான் உன்கிட்ட கதை சொன்னேன், நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்ட சார். போ சார். உண்மையா? இப்போ என் ரேஞ்சே வேற தெரியுமா? சொல்லு. சொல்லிட்டா சார்? வா சார், சொல்றேன். நீங்க சொல்றது நம்ப முடியலனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளும் எவ்வளோ நாள் தான் காசு சிங்கடிக்குது. கொஞ்சம் வேலை பார்த்தா போதும்.
இவனை வச்சு நல்லா பெத்த அமௌண்ட் பார்த்துடலாம். டேய், நீ இந்த போதிலேயே இவ்வளோ நினைக்கிறன்னா அப்போ உச்சக்கட்ட போதியில் நீ எவ்வளோ நினைப்ப? என்கிட்ட ஒன்று இருக்கு, அதை தரேன், ட்ரை பண்ணிப்பாரு. பயடாம ட்ரை பண்ணிப்பாருடா, இல்லை நல்லதாக நடக்கும். இது சரியா வருமா? சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேனி, வாத்தல பொருள் ரெடியா? பக்கவாகுது வா. ஒன்றா ரெண்டா? 2. காரியம் முன்னா அண்ணன் மந்திராதரா. டேய், இங்க என்னடா பண்ற? என்னடா கேள்வி இது? என் வீட்டு வாசல்ல நான் நிக்கிறேன். இல்ல, எப்பவுமே அந்த பால் அடைஞ்ச மகளால் தான் பால் காய்ச்சின்னு இருப்ப. இப்ப ஆச்சரியமா வெளியெல்லாம் வந்துட்டுற, அதான் கேட்டேன். டேய் மச்சான், இனிமேல் குடிய மாட்டேன் மச்சான். அதே மாதிரி நான் குடிச்சிட்டு ஆசை கேட்டால் நடக்கும்ல, அதெல்லாம் இனிமேல் கிடையாது. நானும் எல்லாரும் மாதிரி நார்மலான லைஃப்பை வாழ போகிறேன். அப்படியா மச்சான், சூப்பர்ரா. ஜனனியை கல்யாணம் பண்ணுருவ, டைரக்டர் ஆயிடுவ. நல்லா இரு மச்சான், நான் வரேன். என்ன மறந்துடாத மச்சான். ஏய், பழைய ஆசைலாம் நடக்காதடா, போயிடுச்சுடா. ஜனனி எனக்கு இல்லடா. என்ன கஷ்டம் வந்தாலும் என் கூட இருக்கிறவ தான் எனக்கானவ. என்னை விட பெட்டரா இன்னொருத்தனை தேடி போறவல்ல. என்னடா, ஆசையை கேட்டியா இல்லையா? இல்லைண்ணே, இனிமேல் எந்த ஆசையும் வேணான்னு சொல்லிட்டேண்ணே. நானும் எல்லாரும் மாதிரி லைஃப்பை நார்மலாக லீட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். காசும் போச்சு, ப்ரௌன் சுகரும் போச்சு, தேவைதான். எப்பவுமே நல்ல வழி கெட்ட வழி அப்படி 2 பாதை இருக்கும். அதில் எந்த பாதையை சூஸ் பண்ணணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது.